Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹோம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சில ஹேக்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற அந்த போர்ஷனில் வந்து நிறையா அடிக்கடி துடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குக் பண்ணுற இதெல்லாம் வந்து அங்கே பட்டிருக்கோம்ல கரையெல்லாம். ஸோ இது வந்து அடிக்கடி க்ளீனிங் தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷனாக ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நிறையா விஷயத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் தண்ணி, அதுக்கப்புறம் வினிகர், நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட், லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கரை இருக்க மாதிரி இருக்கோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனேயுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். இம்மீடியட்டாகவே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு துடைக்கணும் அப்படிலாம் இல்லை. இதில் நான் காட்டுற ஹேக்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற மாதிரியான ஹேக்ஸ் தான். ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். இது பண்ணி நம்ம ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக க்ளீனான லுக் கிடைக்கும். இது நம்ம டெய்லி பண்ணாட்டி கூட பரவாயில்ல. நம்ம வீக்லி ஒரு வாட்டி நம்ம இந்த ட்ராயர்ஸ், அதுக்கப்புறமா கிச்சன் மேலே அந்த கவுண்டர் டாப் சைட்லலாம் வந்து துடைப்போம்ல, ஸோ இதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மேலேயும் வந்து நான் அப்படியே நல்லா ஒரு வாட்டி துடைச்சிடுறேன். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஷெல்ஃப்ஸ் கிச்சனில் இருக்குல்ல அதெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து தொடச்சிக்கலாம். ப்ளெயின் வாட்டரில் டிப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம இன்னொரு வாட்டி தொடச்சிக்கலாம். இப்போ நான் சிம்னி கூட இதே லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். சிம்னி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் தொடச்சா கூட அது அப்படியே அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆயில் இதெல்லாம் பட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து நான் கிட்டத்தட்ட தொடச்சி ஒரு 3-4 டேஸ் இருக்கும். இந்த சிம்னி வந்து அடிக்கடி துடைக்கிறது பெட்டர். ஒரே நாளில் துடைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீனே பண்ண முடியல. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் ஆனால் கூட நான் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இமீடியட்டாக துடைச்சா கூட அந்த ஆயிலிஷாக இருக்குல்ல அதெல்லாம் போயிடும். இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த வினிகர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம். சில இடம்லாம் வந்து ரொம்ப நாளாக துடைக்காமல் இருக்கும்போது ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம பேக்கிங் சோடா, வினிகர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வெறும்னா ஸ்ப்ரே பண்ணி கூட துடைக்கலாம். பட் என்ன பிசுக்கு இருக்கிறதுனால நம்ம டிஷ்வாஷ் லிக்விடும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி துடைச்சா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் க்ளீனிங் லிக்விட் தான் இது. இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பஞ்ச் வச்சு கூட ஃபஸ்ட்டு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிச்சன் உள்ள பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது வந்து இந்த ஷெல்ஃப்ஸோட அந்த கப்பர்டு அதெல்லாம் தான் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு நான் தொடச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். குக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறமா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ளீன் பண்ணால் திரும்பவும் எப்படியும் ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்துடும். ஸோ நான் எல்லாமே முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து டிவி யூனிட்டோட அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் வைக்கிறோம். அப்புறமா கிக்கிலாம் வந்து பால்லாம் குடிச்சிட்டு அந்த கிளாஸ்லாம் அப்படியே வச்சுருவோம். ஸோ கரை அப்படியே படிஞ்சிரும். அப்புறம் இந்த மாதிரி பிளான்டர்ஸ்லாம் வைக்கிறோம்ல அதெல்லாம் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அடியில் இருக்கிற அந்த டர்ட் வந்து அப்படியே இதுலேயே ஸ்டிக் ஆகிடும் இந்த ஸ்டாண்டில். ஸோ இதுக்குமே வந்து நான் அதே சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம தொடச்சிடலாம். இப்போ அந்த டிவி ரேக்கில் இருந்த அந்த கரையெல்லாம் வந்து நல்லாவே போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு லிக்விட் இருந்ததுனாலே போதும். ஸோ நம்ம இதை வச்சே வந்து நம்ம விண்டோலாம் கூட நம்ம தொடச்சிக்கலாம், கதவெல்லாம் துடைக்கலாம், இந்த பால்கனியில் டோர்ஸ் இருக்கும்ல அது கூட துடைக்கலாம். ஸோ இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வேறு ஏதாவது க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணும்போது அந்த வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டிவி துடைக்கிறதுக்கு வந்து நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ண மாட்டேன். டிவிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னோடய டிவியை. ஏன்னா தண்ணிலாம் ஃபஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணோன்னா அந்த டர்ட்லாம் வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ வெறுமன ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம ட்ரை கிளாத் வச்சு துடைச்சாலே அது வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். வந்து பெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஹாஸ் அண்ட் கிண்டரோட பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹாஸ் அண்ட் கிண்டரோட பெட்ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு க்யூட்டான பேக்கிங்கில் தான் நம்மளுக்கு வரும். ரொம்ப சேஃபாக நீட்டாக பேக் பண்ணி வந்திருந்தது. நம்ம ஹாஸ் அண்ட் கிண்டர்லேருந்து ஷாப் பண்ணுற பெட்ஷீட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு க்யூட்டான தேங்க்யூ நோட் ஒன்று உள்ளே இருக்கும்.
நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்டர் பாக்ஸில் தான் பேக் ஆகி வரும். இந்த பாக்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது. இதை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அழகாக ஒரு ரோப் கொடுத்துருந்தாங்க. என்னோட பெட்ஷீட் வந்து டார்க் நேவி ப்ளூ கலர். இதோட இன்னர் ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்டிச்சிங் வந்து நல்லா டியூரபிளாக இருந்தது. இது வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணால் கூட அந்த த்ரெட்டெல்லாம் வந்து பிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்து நம்ம பெட்டோட கார்னர்ஸில் போடும்போது ஒரு ஹோல்டர் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பெட்ஷீட் வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்கு. இந்த பெட்ஷீட்டோட கிளாத் வந்து நல்லா திக்காகவே இருந்தது. யூஸ்வலாக சில காட்டன் பெட்ஷீட்ஸ்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வெயிலில் வச்சு பார்த்தேன். ரொம்ப அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லை. நல்லா திக்காகவே இருந்தது. இந்த பெட்ஷீட் வந்து எல்லாமே 100% காட்டன். 300 டிசி 300 த்ரெட் கவுண்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே நம்மளோட பெட்ஷீட் சூஸ் பண்ணும்போது நம்ம 200 டிசிக்கு அபோவ் இருக்கிறது சூஸ் பண்ணோன்னா நல்லா டியூரபிள் ப்ராடக்ட்டுன்னு அர்த்தம். ப்ரீமியம் குவாலிட்டி. 400க்கு மேலே அந்த த்ரெட் கவுண்ட் இருக்கும்போது அது வந்து அந்த பெட்ஷீட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியர் சைடுக்கு போகும். இது வந்து 300 அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பெட்ஷீட் கூட 2 பில்லோ கவர் வரும். எக்ஸாக்டாக அந்த பெட்ஷீட்ஸோட மேட்ச் ஆகுற மாதிரி பிளெயின் கொடுத்துருந்தாங்க. பில்லோ கவர்ஸுமே நல்லா அகலமாக நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. நம்ம பெரிய பில்லோ வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இதில் வந்து போட முடியும். பெட்ஷீட்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம பெட்ரூமும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நீட்டான அப்பியரன்ஸ் கிடைக்கும். இந்த பெட்ஷீட் எல்லாமே வந்து 100% காட்டன்ங்கிறதுனால நம்ம லைட்டாக ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டு கூட நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பெட்ஷீட்டை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா காட்டன் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆன மாதிரி ஆகிடும். அந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வாஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த பெட்ஷீட்ஸ்லாம் வந்து சுத்தமாக ஷ்ரிங்கே ஆகலை. அந்த கிளாத் வந்து அப்படியே தான் இருந்தது. ஹாஸ் அண்ட் கிண்டரோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேக் நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த மிரர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நான் வினிகர், பேக்கிங் சோடா ரெண்டுமே எடுத்திருக்கேன். வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் எடுத்துப்பேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் வரைக்கும். இது வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நேராக மிரரில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் லெமன் யூஸ் பண்ணுறேன். ஒரு ½ லெமன் இருந்ததுன்னா போதும். 2லேருந்து 3 மிரர் வரைக்கும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த இத்தனூன் லிக்விட் இருந்ததுன்னா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக இந்த பாத்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியிலலாம் வந்து கீழே இருக்கிற இடம் மட்டும் நல்லா ரஃப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி கரைப்பட்ட மாதிரி இருக்கும். கொரன்னு இருக்கும்ல. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணவே இல்லை, பயங்கரமாக இருக்குது அந்த கரண்ட்னா கூட இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணுறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த லெமனை ஃபஸ்ட்டு நான் அதில் டிப் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி நான் வந்து மிரரில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் நம்ம மிரர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம அதை வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து அந்த மிரரில் தேய்ச்சி விடணும். மெயினாக வந்து எங்கே கரை நிறையா இருக்கோ அந்த கொரகொரப்பு தன்மை இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையாவே நம்ம வந்து அந்த லிக்விட் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இது வந்து திக்காக பேஸ்ட் மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த லெமனோடவும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும். லெமனும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது செம்ம க்ளீன் ஆகிடும். இதை நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிடலாம். இது வந்து வாஷ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக ஆனால் தொடச்சிடணும். கொஞ்சம் காய விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அந்த கரை வந்து திரும்பவும் பிடிச்சிக்கும். அது வந்து க்ளீன் ஆகாது. ஸோ அது வெட்டாக இருக்கும்போதே நம்ம இமீடியட்டாக தொடச்சி எடுத்துடணும். பர்ஃபெக்டாக இருக்கும் மிரர். அவ்வளோ க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்டன்ட் ஹேக். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மிரர் வந்து கரைப்பட்டிருக்கு அப்படின்னா. இன்னொரு வாட்டியும் நான் வந்து திரும்பவும் தொடச்சி விடுறேன் ட்ரை கிளாத் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் சில க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் நான் வேறு ஏதாவது க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக என்னெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய்.